சுமார் 1 கோடி முதலீட்டாளர்கள் 10,000 கோடி வரை முதலீடு செய்துள்ளார்கள். நன்கு செயல்பட்டு வந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய தாரக மந்திரம், நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் பணத்தை செலுத்தினால், முதலீடு செய்தால் உங்களுக்காக தரிசு நிலங்களை வாங்கி மேம்படுத்தி மரங்களை வைத்து காடுகளாய் வைத்து உங்களுக்கு கொடுப்போம். நிலங்கள் தேவையில்லை என்று சொன்னால் முதிர்வு தேதி என்று உங்கள் செலுத்திய முதலீட்டு பணத்துடன் வட்டியும் சேர்த்து வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதுபோல் அனைவருக்கும் வழங்கி வந்தார்கள். ஆனால் செபி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதித்து, ஆனால் இதில் முதலீடு செய்தவர்களெல்லாம் ஏழை எளிய பாட்டாளிகள் உடனடியாக அவர்களுக்கு முதலீட்டு பணத்தை இந்த நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று, இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. 2 லட்சம் கோடி பணம் பிற துணை நிறுவனங்கள் 640 நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டறிந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா அவர்கள் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு செபியும் லோதா கமிட்டியும் விரைந்து 6 மாத காலத்தில் முதலீட்டு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு மகத்தான உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை காற்றில் பறக்கவிட்டு லோதா கமிட்டியும் செபியும் திட்டமிட்டு எங்களை பழிவாங்கும் நோக்கில் காலதாமதப்படுத்தி வருகிறார்கள். இதனால் பல முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். வயதானவர்கள் மருத்துவ செலவிற்கு கூட பணமில்லை. தங்களுடைய வாரிசுகளை படிப்பு வைப்பதற்கு கூட கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை உள்ளார்கள். எனவே மாண்புமிகு பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் விரைந்து இந்த முதலீட்டாளர்கள் செலுத்திய இந்த பணத்தை முதலீட்டாளருக்கு முதலீட்டு பணத்துடன் வட்டியும் சேர்த்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். ஏற்கனவே பலகட்ட போராட்டம் நடத்திவிட்டோம். இன்று நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் இதற்காக ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அரசு ஒரு ஜீவோ பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் முதலீட்டாளர் சார்பாக வழக்காடுவதற்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் அட்வொகேட் நியமிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, நிறுவன தலைவர், விவசாய முன்னேற்ற கழகம்.